கோலாகலமா காத கிழிக்கிற அளவுக்கு பாட்டு சத்தத்தோட காலையிலேயே திருவிழா வைப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்டு அப்படியே கோயில் கிட்ட போயாச்சு. இங்க வேடப்பன் கோயில் திருவிழாங்கிறதுனால செம்ம விசேஷமா இருந்தது. பொங்கலுக்கு போனது. அதோட ஊருக்கு போற சான்ஸே கிடைக்கல ஷிஃப்டிங் இருந்ததுனால. ஸோ இந்த டைம் அத்தை மாமாவையும் போய் பார்த்துட்டு வரலான்னு அப்படியே திருவிழாக்கும் ஊருக்கு கிளம்பி போய் நல்லபடியா சாமியுமே கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்படியே வந்துட்டு கோயில் கிட்ட போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்க நம்ம குலதெய்வ கோயில் ஊருக்குள்ளாரே இருக்கு. அங்க வந்துட்டு அடிக்கடிக்கு போவோம். அங்கேயும் போயிட்டு அப்படியே வேம்புலி அம்மா கிட்ட வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா நாவப்பழம் மரம் இருக்குது. மரமும் செம்ம ஹைட்டாக நிறைய பழம் இருந்தது. ஆனால் பறிக்கவே முடியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஹஸ்பண்டும் மாமாவும் வந்து பறித்து கொடுத்தாங்க. நான் கேட்டால் மாமா உடனே பண்ணிடுவாங்க. கால் வைக்கிற இடம் எல்லாம் நாவப்பழம் தான். காலே அப்படியே ஒரு வயலட் கலர் மாறிடுச்சு. பறிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து உப்பு போட்டு சாப்பிட்டோம். அப்புறம் என்ன மதியத்துக்கு அப்படியே லஞ்சு தான். பிரியாணி, குடல் கறி, மட்டன் குழம்புன்னு சொல்லிட்டு சூப்பராக சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு.